ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ ஃபார்மேட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து என்ன பண்ணியாச்சுன்னா அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஏப்ரல் மந்த்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி இந்தியாஸ் ரேங்க் இன் தி கரப்ஷன் பெர்செப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் ஃபார் 2024? அதாவது இந்தியாவோட ரேங்க் கேட்டிருக்காங்க எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 96th ரேங்க். இந்தியா செக்யூர்டு 96th ரேங்க் ஃபார் தி இயர் ஆஃப் 2024. ஸோ இதில் டாப் 5 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டாப் 5 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறப்ப இட் இஸ் லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னா, லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரீஸில் டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ டென்மார்க்குக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸை வந்து ஃபின்லாண்ட் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபின்லாண்ட் வந்து செகண்ட் பிளேஸ், தேர்ட் வந்து சிங்கப்பூர். சரிங்களா? சிங்கப்பூர். ஃபோர்த் வந்து நியூசிலாண்ட். அதுக்கப்புறமா ஃபிஃப்த் வந்து நார்வே, சுவிட்சர்லாண்ட், அந்த மாதிரி லிஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் வந்து நார்வே. அப்போது சிபிஐ அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 2024க்கான இண்டெக்ஸ். அதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 96th ரேங்க்கை வந்து செக்யூர் பண்ணுறாங்க. டாப் 5 கண்ட்ரிஸ், அதாவது லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து டென்மார்க் இருக்கிறாங்க. அது மாதிரி ஹையஸ்ட் கரப்டட் கண்ட்ரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க அப்படின்னா சூடான் இருக்காங்க. ஓகேவா? அதுலேயும் பர்டிகுலராக சவுத் சூடான் தான் என்ன அப்படின்னா ரொம்பவே ஹைலி கரப்டட் கண்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் பிளேஸ் வந்து சொமாலியா. இதெல்லாமே ஹையஸ்ட் கரப்டட் கண்ட்ரிஸ். சரிங்களா? வெனிசுலா, அது மாதிரி அடுத்து பார்த்தோன்னா சிரியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ஹைலி கரப்டட் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா டென்மார்க், ஃபின்லாண்ட், சிங்கப்பூர், நியூசிலாண்ட், நார்வே, சுவிட்சர்லாண்ட், அடுத்து பார்த்தோன்னா ஸ்வீடன். ஓகேவா? ஸ்வீடன் இவங்க எல்லாமே லீஸ்ட் கரப்டட் கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. நம்ம கண்ட்ரி வந்து 96th ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் ஆர்பிஐ ஹாஸ் அனௌன்ஸ்ட் த ரீஇஷ்யூவன்ஸ் ஆஃப் 2 government securities through a price-based auction scheduled for April 4. Which platform will be used to conduct the auction of G-Secs? இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து ப்ரைஸ் பேஸ்டு ஏலத்தில் வந்து விடுறதுக்கு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஆர்பிஐயினுடைய குபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஐ திங்க் அதோடைய டோட்டல் அந்த 2 ஜிசெக்கோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து 30,000 crores, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 2,000 crores. சரிங்களா? 2,000 crore வந்து ஃபார் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, ஒன்று வந்து 30,000, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 6,000 crores என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்பிஐனுடைய குபேர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அடுத்த கொஸ்டின். The Coastal Shipping Bill 2024 passed by the Lok Sabha introduces a comprehensive legal structure to promote economical, reliable and sustainable coastal transportation, reducing pressure on road and rail networks. What is the target for coastal cargo tariff traffic set by the Coastal Shipping Bill 2024? ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். கோஸ்டல் ஷிப்பிங் பில் ஃபார் த இயர் 2024 லோக்சபா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பில்லோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாகவும், ரிலையபிளாகவும், சஸ்டைனபிளாகவும் கொண்டு போகணும். இதனால கோஸ்டல் ஏரியா வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ரோட் அண்ட் ரெயிலை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி
அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய டார்கெட் எவ்வளோ டிராஃபிக் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். டிராஃபிக் இன் த சென்ஸ் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் ஷுட் பி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ தி கோஸ்டல் ஏரியா. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோடைய டிராஃபிக் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 230 million tons by 2030. இப்போ நம்ம 2025 இருக்கோம். 2024 பில் பிரகாரம் பார்த்தோன்னா 2030 என்ன செஞ்சிடணுமா 230 million tons வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அச்சீவ் பண்ணணும் த்ரூ கோஸ்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த இதுலேயே நமக்கு இருக்குது 2030 என்ன செஞ்சிடணும்னா 230 அப்படின்னு சொல்லி இதுலேயே என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஹிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இதை யார் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோக்சபா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மச் டஸ் மணப்புரம் ஃபினான்ஸ் பிளான் டு ரைஸ் த்ரூ ரீடீமபிள் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். இந்த டிபெஞ்சர்ஸ் மூலமாக மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா up to 5,500 crores. சரிங்களா? இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் இட் இஸ் அ மேஜர் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஆஃப் யாரோடது அப்படின்னா இந்த மணப்புரம் ஃபினான்ஸோடது. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5,500 crores பை இஷ்யூவிங் தி என்சிடியை வந்து இஷ்யூ பண்ணுறது மூலமாக. ஸோ இதில் நம்ம என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம்னா எவ்வளோ அமௌண்ட்டு 5,500 crore, யார் மணப்புரம் ஃபினான்ஸு, எதுக்கு ஃபண்ட் ரைசிங்க்கு, எப்படி அப்படின்னா என்சிடி இஷ்யூ பண்ணுறது மூலமாக. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹனிவெல்லும் ஏஎம் கிரீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக என்னன்னா இந்த கார்பன் கேப்சரை அட்வான்ஸ் பண்ணுறது மூலமாகவும், கார்பன் கேப்சர்னா ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பனை வந்து கம்மி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி எஸ்ஏஎஃப் அதாவது சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவலை வந்து அட்வான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியாவில். ஸோ இந்த இதுவுமே என்னதுன்னா எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா தான். எஸ்ஏஎஃப் அண்ட் கார்பன் கேப்சர் வந்து இந்தியாவில் கம்மி பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கும் எந்த 2 கம்பெனி சைன் பண்ணியிருக்கிறாங்க? இட்ஸ் ஹனிவெல் அண்ட் ஏஎம் கிரீன். இல்லை அப்படின்னா ஹனிவெல்லும் ஏஎம் கிரீனும் சேர்ந்து இந்தியாவில் எதை அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்கிறாங்க? இட்ஸ் டு அட்வான்ஸ் கார்பன் கேப்சர் அண்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல். ஓகேவா? இதுலேயே எனக்கு 2-3 கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணிடலாம். யார் 2 பேர் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஹனிவெல் அண்ட் ஏஎம் கிரீன். அதில் 2027 இந்தியாவோட எஸ்ஏஎஃப் பிளெண்டிங் டார்கெட் வந்து எவ்வளோ ஃபார் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் ஃபார் 1%. ஓகேவா? ஃபார் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு இட்ஸ் 1%. அதே மாதிரி 2027 1%. 2028 என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை 2% என்ன செய்ய போகிறாங்க என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெட் ஜீரோவாக எப்போ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா 2070 இதை நெட் ஜீரோவாக ஆக்கிடுவாங்க. 2027 1%, 2028 வந்து 2%, நெட் ஜீரோவாக 2070 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதை வந்து மாற்றிடுவாங்க. இதோடைய டார்கெட் வந்து இந்தியாவோட ப்ராடர் கோலே என்ன அப்படின்னா டு ரீச் நெட் ஜீரோ பை 2070 தான். ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன் விச் கேட்டகரி டிட் இந்தியா அச்சீவ் தி 22nd ரேங்க் இன் த வேர்ல்டு பேங்க் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2023. ஸோ இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது லாஜிஸ்டிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்பிஐயை வந்து 2023 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணுறாங்க. 2023 இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22nd ரேங்க்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த கேட்டகரியில் இந்த ரேங்கை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்ஸ். மோரார்லஸ் 4 கொஸ்டின்ஸ் வரைக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஏப்ரல் மந்தோட ஒரு சில கொஸ்டின்ஸ், ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸை MCQ ஃபார்மேட்டில் என்ன பண்ணியாச்சு பார்த்துட்ருக்கோம். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.